சிட்லப்பாக்கம் பெட்ரோல் பங்க் ஊழியரை கத்தியை காட்டி மிரட்டிய போதை ஆசாமியை போலீசார் கைது செய்தனர். சென்னை மேலவாக்கம் அடுத்த சிட்லப்பாக்கம் பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்து வரும் இளம் பெண்ணிடம் இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்திற்கு பெட்ரோல் நிரப்பும்படி கூறியுள்ளார். அப்பொழுது மின்சாரம் இல்லாததால் பெட்ரோல் நிரப்ப முடியாது என அப்பெண் அந்த இளைஞரிடம் கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த போதை ஆசாமி அந்த இளம் பெண்ணை ஆபாச வார்த்தைகளால் திட்டி கத்தியை காட்டி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதனை கண்ட ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் தட்டி கேட்டபோது அவரை கத்தியால் தாக்கியுள்ளார். பின்னர் சாலையில் போதை ஆசாமி அனைவரிடமும் தகராறு செய்து அளப்பறையில் ஈடுபட்டுள்ளார். தொடர்ந்து தகவலின்படி அங்கு வந்த போலீசார் அந்த போதை ஆசாமியை கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரித்த போது மேலவாக்கத்தைச் சேர்ந்த விக்னேஷ் என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து அவர் மீது பெண் வன்கொடுமை, தாக்குவது, மிரட்டல், ஆபாசமாக பேசுவது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பொதட்டூர்பேட்டையில் சேலையில் ஊஞ்சல் விளையாடிய சிறுவனின் கழுத்தில் சேலை சுற்றி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதி பள்ளிப்பட்டு வட்டம் பொதட்டூர்பேட்டை அருகில் கீழ் நெடுங்கல் பகுதியில் வசிப்பவர் நாகராஜ். இவரது மகன் கிரண் தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். இந்நிலையில் அச்சிறுவன் வீட்டில் புடவையால் ஊஞ்சல் கட்டி விளையாடி கொண்டிருந்த பொழுது கழுத்தில் எதிர்பாராத விதமாக புடவை சுற்றி தவித்த நிலையில் இதனை கண்ட அவரது சகோதரி பிரேமலட்சுமி அருகிலுள்ள பொதுமக்களை உதவிக்கு அளித்துள்ளார். தொடர்ந்து பொதுமக்கள் வந்து புடவையில் சிக்கிக் கொண்டிருந்த கிரணை மீட்டு பொதட்டூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு அச்சிறுவனை பரிசோதித்த மருத்துவர்கள் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த பொதட்டூர்பேட்டை போலீசார் கிரணின் பிரேதத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து பொதட்டூர்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் நிறைய கட்சிகள் இணைய உள்ளனர் என மேட்டுப்பாளையத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டியளித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள அலுவலகத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு தேர்தல் தோல்வி பயம் வந்துவிட்டது என்றும் அதன் காரணமாகவே வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசி முதல்வர் ஸ்டாலின் தடுமாறி உளர ஆரம்பித்துள்ளதாக விமர்சித்து பேசினார். மேலும் தங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகவும் வலுவாக உள்ளது என்றும் திமுக கூட்டணியில்தான் விரிசல் ஏற்பட்டுள்ளது என்றும் விமர்சித்து பேசினார். மேலும் பேசிய அவர், தேசிய கல்விக் கொள்கையை பொறுத்தவரை அரசியல் காரணத்திற்காகவே திமுக அரசு அந்த திட்டத்தை ஏற்க மறுத்து மாணவர்களின் கல்வியில் விளையாடி அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டியவர், தமிழகத்தின் வளர்ச்சிக்காக சமூக நலன் சார்ந்த திட்டங்களுக்கு 11 லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசு வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். அதை இவர்கள் ஒத்துக்கொள்ளாமல் அரசியலுக்காக தமிழக மக்களை வஞ்சிப்பதற்காக, தமிழக மாணவர்களை வஞ்சிப்பதற்காக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையான நிதி வர வேண்டியது நிதி எதுவுமே கிடையாது, பெண்டிங். இந்த ஒரு காலம் தான் இருக்குது. அது அந்த அவங்க அதில் கையெழுத்து போட வேண்டியிருக்கு. ஆனால் அவங்க அரசியல் காரணங்களுக்காக கையெழுத்து போடாமல் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திற்கு கொடுக்கப்பட வேண்டிய நிதி என்பது முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த தமிழக சேர் மட்டும் இல்லாமல் இந்த 11 வருஷமாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி மட்டுமே கிட்டத்தட்ட 10.5 லட்சம் கோடி ரூபாய் வரும். ராசிபுரம் அருகே ஆசைக்கு இணங்க மறுத்த மருமகளை கத்தியால் குத்தி கொன்ற மாமனாரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த சின்ன அரியாக்குண்டம்பட்டி ஆதிதிராவிடர் காலனியில் வசிப்பவர் சேட்டு. இவர் இறைச்சி கடையில் வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் இவருடைய மகன் மாரிமுத்து கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நாய் கடித்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து அவரது மருமகள் அருள்ஜோதி அந்த வீட்டிலேயே தனது 2 பெண் குழந்தைகளுடன் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் அருள்ஜோதி வீட்டில் தனியாக இருப்பதை அறிந்த அவரது மாமனார் சேட்டு தனது மருமகளிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்துள்ளார். இது சம்பந்தமாக நாமகிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் தனது மாமனார் சேட்டு மீது அருள்ஜோதி புகார் அளித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சேட்டு தனது மருமகளை கத்தியால் குத்திவிட்டு தப்பிய நிலையில் அருள்ஜோதி பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த நாமகிரிப்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவரது உடலை மீட்டு கத்தியால் குத்திவிட்டு தப்பிச் சென்ற குற்றவாளியை தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோட்டில் கந்துவட்டி கொடுமையால் பைனான்ஸ் நிறுவனத்தினர் தாக்கியதாக கூறி சாலையில் சுமை தூக்கும் தொழிலாளி பெட்ரோல் ஊற்றி தற்கொலை முயற்சி செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வீரப்பன்சத்திரம் பகுதியைச் சேர்ந்த சுமை தூக்கும் தொழிலாளி கதிர்வேல் என்பவர் விநாயகா கன்சல்டிங் எனும் பைனான்ஸ் நிறுவனத்தில்
10 லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார். அவர் சில தினங்களுக்கு முன்னர் வேலைக்கு செல்லாமல் வேறு வேலைக்கு சென்று வந்ததாக கூறப்படும் நிலையில் தொகையை சரிவர கட்டாமல் போயுள்ளார். இதனையடுத்து கடனை திரும்ப செலுத்த கதிர்வேலிடம் பைனான்ஸ் நிறுவனத்தினர் நேரில் அழைத்து தாக்கியதாக சொல்லப்படுகிறது. இதனால் பணத்தை திரும்ப செலுத்த கால அவகாசம் தராமல் தாக்கியதை கண்டித்து பெட்ரோலை உடலில் ஊற்றி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். இதனால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் பைனான்ஸ் ஊழியர்கள் ஆபாச வார்த்தைகளில் பேசி தாக்கியதாக பாதிக்கப்பட்ட நபர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். நான் அவர் தங்கவேல வேண்டாம்டா டே வேண்டாம் கம்முனு அடிக்கணும். பணம்னா பணத்தை மட்டும் தாங்க வாங்க சார். நான் என்ன சார் தப்பும் அல்லலே எது குத்துறோம். கொடுங்கையூரில் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட தகராறில் நண்பர் ஒருவரை சக நண்பர்கள் கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வியாசர்வாடி MKB நகரை சேர்ந்தவர் 19 வயதான சங்கர். கல்லூரி படிப்பை பாதியிலே நிறுத்தியவர் கிடைக்கும் வேலையை பார்த்து வந்துள்ளார். இந்நிலையில் தனது பிறந்தநாளை முன்னிட்டு சக நண்பர்கள் கேக் வெட்டி கொண்டாடியுள்ளனர். அப்போது அங்கு வந்த மேலும் சில நண்பர்கள் மது வாங்கி தரக்கூறி வற்புறுத்தியுள்ளனர். இதற்கு மறுப்பு தெரிவித்த சங்கருக்கும் சக நண்பர்களான லிங்கேஷ், நதீன், ஸ்டீபன் ராஜ், விஜய் ஆகியோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் கைகலப்பாக மாறியுள்ளது. இதைத் தொடர்ந்து அதீத கோபத்திலிருந்து 4 பேரும் சங்கரை கத்திக்கால் குத்தியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த சங்கர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற கொடுங்கையூர் போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைத்ததோடு கொலை வழக்கு பதிவு செய்தனர். மேலும் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட லிங்கேஷ், நதீன், ஸ்டீபன் ராஜ், விஜய் ஆகிய 4 பேரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். புதுக்கோட்டை வேங்கைவயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் திருவாரூர் அருகே காரியாக்குடியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் அருகே செயல்பட்டு வரும் காரியாங்குடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 30க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் சமூக விரோதிகள் சிலர் பள்ளி குடிநீர் தொட்டியில் மலத்தை கலந்துள்ள சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பள்ளி சமையலறையில் இருந்த பொருட்களும் சூறையாடப்பட்டுள்ள நிலையில் மர்ம நபர்கள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ள நிலையில் சம்பவ இடத்தில் போலீஸ் துணை சூப்பரண்ட் மணிகண்டன், திருவாரூர் தாலுகா போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெயந்தி மற்றும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். சம்பவம் குறித்து விளக்கமளித்துள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன், பள்ளி குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்திற்கு கண்டனம் தெரிவித்தார். மேலும் தவறு யார் செய்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்நிலையில் பள்ளி குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் சமூக விரோதிகள் 3 பேரை பிடித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த இது காலையில சொன்னாங்க. இப்போ DSP அங்க CEO அங்க இருக்காங்க. அது சம்பந்தமான விசாரணை நடைபெற்று வருது. சீக்கிரத்திலே குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நானும் கவனம் சொல்றேன். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்காக ஈரோடு மாவட்டத்தில் 340 முகாம்கள் நடத்தப்படும் என்று அம்மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் கந்தசாமி ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஈரோடு மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் நாளை தொடங்கப்படுவதாக தெரிவித்தார். நாளை முதல் அக்டோபர் மாதம் வரை முகாம் நடத்தப்படும் என்றும் அரசு திட்டங்கள் வீடு தேடி வரும் வகையில் தொடங்கப்படும் இந்த திட்டத்திற்காக ஈரோடு மாவட்டத்தில் 340 முகாம்கள் நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறினார். மேலும் இந்த முகாமில் 1117 தன்னார்வலர்கள் மாவட்டம் முழுவதும் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த முகாம் நடைபெறும் பகுதிகளில் மருத்துவ முகாம் நடத்தப்பட்டு மருத்துவ பரிசோதனைகளும் செய்யப்பட உள்ளதாக ஆட்சியர் கந்தசாமி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த தமிழ்நாடு முழுவதும் மொத்தமாக 10,000 முகாம்கள் நடத்தப்பட உள்ளதில் ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் மொத்தம் 340 முகாம்கள் நாங்கள் திட்டமிடுகின்றோம். ஜூலை மாதத்தில் தொடங்கி அக்டோபர் மாதம் வரை இந்த முகாம்கள் நடைபெறும். செய்யூர் அருகே தம்பியை கழுத்தை அறுத்து கொலை செய்த அண்ணனை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருவது கிராம மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அடுத்த அம்மனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சுபாஷ். இவரது பெரியப்பா மகன் சுரேந்தர். இந்நிலையில் தனது வீட்டு வாசலில் உறங்கிக் கொண்டிருந்த தம்பி சுபாஷை அண்ணன் சுரேந்தர் அவசர வேலை என்று கூறி தனது இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்றுள்ளார். பின்னர் நீண்ட நேரமாகியும் இருவரும் வீடு திரும்பாததால் உறவினர்கள் அக்கம் பக்கம் தேடியுள்ளனர்.
அப்போது சுபாஷ் அருகில் உள்ள சாலை ஓரத்தில் கழுத்தறுக்கப்பட்டு காயங்களுடன் உயிரிழந்து கிடந்துள்ளார். இதுகுறித்து அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் அளித்த தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசார் உடலை கைப்பற்றினர். மேலும் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் சுபாஷை தனியாக அழைத்து சென்ற அவரது அண்ணன் சுரேந்தரை காவல்துறையினர் கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்து எதற்காக கொலை நிகழ்ந்தது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்டாலினை முதலமைச்சர் பதவியிலிருந்து இறக்குவதற்கான முதல் தொடக்க புள்ளியாக விழுப்புரம் போராட்டம் அமையும் என வழக்கறிஞர் பாலு தெரிவித்தார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் தமிழ்மரவன் தலைமை வகித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வழக்கறிஞர் பாலு விழுப்புரத்தில் நடைபெறும் போராட்டம் ஒரு அரசியல் மாற்றத்திற்கான போராட்டமாக அமையும் எனவும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டை தருவதாக கூறிவிட்டு நம்பிக்கை மோசடி செய்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் பதவியிலிருந்து இறங்குவதற்கான முதல் தொடக்க புள்ளியாக விழுப்புரம் போராட்டம் அமையும் எனவும் தெரிவித்தார். வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுப்பதாக கூறிவிட்டு அவர்களுக்கு பச்சை துரோகத்தை செய்து நம்பிக்கை மோசடி செய்திருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலியிலிருந்து இறக்குவதற்கான அதற்கான துவக்க புள்ளியாக வரும் 20ஆம் தேதி நிகழப்போகிறது. அதன் காரணமாக வன்னியர்களுக்கு துரோகம் இழைத்தோம், ஆட்சியை இழந்தோம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் கொண்டு செல்வதற்காக அதற்கான ஒரு போராட்டத்தை, பிரச்சாரத்தை நாங்கள் செய்து வருகிறோம். எனக்கு யாரும் உதவ முன்வரவில்லை என புதுவை மாடல் அழகி தற்கொலைக்கு முன்பு எழுதிய உருக்கமான கடிதம் வெளிவந்தது. புதுச்சேரி மாநிலத்தில் காராமணி குப்பம் பகுதியை சேர்ந்த சங்கரபிரியா என்ற சான்றைச்சல் மாடல் அழகியான இவர் சத்யா என்பவரை திருமணம் செய்து கொண்டு 100 அடி சாலையில் வசித்து வந்தார். இந்த நிலையில் ரேச்சல் கடந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி தனது தந்தை வீட்டுக்கு வந்தவர் அங்கு அதிக அளவில் தூக்கம் மற்றும் இரத்த கொதிப்பு மாத்திரைகளை உட்கொண்டுள்ளார். இதனை கண்ட அவரது சகோதரர் கௌதம் மற்றும் தந்தை காந்தி ஆகியோர் ரேச்சலை புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்து வந்த நிலையில் சிகிச்சை பெற பிடிக்காமல் ரேச்சல் தனது கணவர் வீட்டுக்கு சென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து 2 நாட்களில் அவரது கை கால்கள் வீக்கமடைந்த நிலையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து ரேச்சலின் தந்தை காந்தி உருளையான்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அந்த விசாரணையில் ரேச்சல் எழுதிய கடிதம் சிக்கியது. அதில் தான் தனது குடும்பத்திற்கு தெரியாமல் அதிக அளவில் கடன் வாங்கியதாகவும் அந்த கடனை தன்னால் திரும்ப செலுத்த முடியவில்லை எனவும் உறவினர்கள் உதவுவார்கள் என எண்ணியதாகவும் ஆனால் யாரும் உதவ முன்வரவில்லை எனவும் எனவே தற்கொலை செய்து கொள்வதாகவும் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். வரும் 27ஆம் தேதி நடைபெறக்கூடிய முப்பெரும் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள இருப்பதாக கூறப்படும் நிலையில் பிரகதீஸ்வரர் ஆலய வளாக தூய்மை செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்றது. அரியலூர் மாவட்டத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் ராஜேந்திர சோழன் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 5 நாள் விழா அரசு விழாவாக கொண்டாடப்பட உள்ளது. மேலும் ராஜேந்திர சோழன் கங்கை வரை படையெடுத்து சென்று வெற்றி பெற்றதன் 1000 ஆண்டு நிறைவு விழா மற்றும் கங்கை நீரை எடுத்து வந்து பிரகதீஸ்வரர் ஆலயத்தை நிர்மாணிக்க தொடங்கிய 1000வது ஆண்டு நிறைவு விழா என முப்பெரும் விழாவாக கொண்டாடப்பட உள்ளது. இந்த நிலையில் பிரகதீஸ்வரர் ஆலயம் வளாகம் முழுவதும் தூய்மை செய்யும் பணி நடைபெற்றது. மேலும் பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் வரும் 27ஆம் தேதி நடைபெறக்கூடிய முப்பெரும் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடியும் கலந்து கொள்ள உள்ளதாக கூறப்படும் நிலையில் அதற்கான பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்தும் ஆய்வு செய்யும் பணி நடைபெற்றது. செங்கம் அருகே 6ஆம் வகுப்பு மாணவி மின்சாரம் தாக்கி உயிரிழந்த நிலையில் உடல்கூறு ஆய்வு செய்ய அரசு மருத்துவமனை முடியாது என்று கூறியதால் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த புதிய குயிலம் பகுதியைச் சேர்ந்த முருகன் மகள் யுவஸ்ரீ என்ற சிறுமி அதே பகுதியில் 6ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். இவர் தனது தந்தைக்கு உதவியாக வீட்டின் அருகே உள்ள பொது குடிநீர் டேங்கில் தண்ணீர் எடுக்கச் சென்றதாக கூறப்படுகிறது. அப்பொழுது ஊராட்சி நிர்வாகத்தின் மெத்தன போக்கால் டேங்க் குடிந்து அதில் போதிய தண்ணீர் இல்லாததால் மின் மோட்டாரை இயக்க பெட்டியை திறந்து பட்டனை அழுத்திய போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி அதே இடத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் மின் மோட்டார் பெட்டியில் மின்கசிவு குறித்து பலமுறை புகார் தெரிவித்தும் ஊராட்சி நிர்வாகம் எவ்வித நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டியதால் தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
மேலும் செங்கம் அரசு தலைமை மருத்துவமனையில் சிறுமியின் உடல் கூராய்வு செய்ய முடியாது என்றும் திருவண்ணாமலை அனுப்பி வைக்கப்படும் என்று மருத்துவர்கள் கூறியதால் ஆத்திரமடைந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மல்லப்பள்ளி கிராமத்தில் கிரசர் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சுடுகாட்டில் உணவு செய்து சாப்பிட்டு காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த மல்லப்பள்ளி பகுதியில் கல்குவாரி அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கல்குவாரி அமைக்கும் இடத்திலிருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவிற்கு எந்தவொரு வீடுகளோ அல்லது கோயில்களோ எதுவும் இருக்கக்கூடாது என்ற அரசாணையை மறைத்து நாற்றம்பள்ளி தாசில்தார் தடையில்லா சான்று வழங்கியதால் மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் அப்பகுதியில் கல்குவாரியை அமைக்க எந்தவொரு தடை இல்லை என கூறி தடையில்லா சான்று வழங்கியுள்ளது. இதனால் வட்டாட்சியர் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தவறான தடையில்லா சான்று வழங்கியதன் காரணமாக மாவட்ட நிர்வாகம் இதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறி ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் சுண்ணாம்புக்குட்டை பகுதியில் சுடுகாட்டில் உணவு செய்து சாப்பிட்டு தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். விருதுநகரில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க கட்டிட உரிமை விவகாரத்தில் இரு தரப்பினர் இடையே திடீர் மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் யானைக்குளை பகுதியில் 2007ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க அலுவலக கட்டிடம் திறக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இக்கட்டிடம் மாவட்ட தலைவர் அந்தோணிராஜ், செயலாளர் வைரவன் பிரிவின் செயல்பாட்டில் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் மற்றொரு அரசு ஊழியர் சங்கமான கருப்பையா தரப்பினர் அலுவலக கட்டிடத்தின் பூட்டை உடைத்து 704 பொதுக்கூட்டம் நடத்தியுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மற்றொரு தரப்பினரான அந்தோணிராஜ், வைரவன் தரப்பினர் விருதுநகர் பஜார் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்நிலையில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க கட்டிடத்திற்கு செல்ல முயன்ற அந்தோணிராஜ், வைரவன் தரப்பினரைச் சேர்ந்தவர்களுக்கும் மற்றொரு தரப்பான கருப்பையா தரப்பினருக்கும் இடையே திடீர் கைகலப்பு மோதல் ஏற்பட்டது. இதில் இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இச்சம்பவத்தை தொடர்ந்து இரு தரப்பினரையும் போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். மேலும் பிரச்சினைக்குரிய சங்க அலுவலக கட்டிடத்தை பூட்டி சீல் வைத்துள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் சுற்றுப்பயணம் தமிழக மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் கதிர்வேல் திருமண மகாலில் நடைபெற்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் உதவியாளர் உதயகுமார் திருமண வரவேற்பு நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சித் தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகை தந்து திருமண தம்பதியினரை வாழ்த்தினர். மேலும் இத்திருமண வரவேற்பு விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, சரோஜா, தங்கமணி, MS விஜயபாஸ்கர் என பல்வேறு அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய செல்லூர் ராஜு, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தேர்தல் சுற்றுப்பயணம் தமிழக மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது என்றும் வரும் தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைப்பது உறுதி என்றும் தெரிவித்தார். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. மக்களே தன்னெழுச்சியாக வர்றாங்க. வந்து புரட்சி தலைவரை பார்ப்பது போல ஆனா புரட்சி தமிழரை எடப்பாடியாரே பார்க்கிறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தொண்டர்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி. அதிமுக கூட்டணி ஒற்றுமையாக வலிமையாக உள்ளது என்றும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் என எடப்பாடி பழனிசாமி பேட்டியளித்துள்ளார். சேலம் நெடுஞ்சாலை நகர் அருகே உள்ள கிருஷ்ணா நகரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சேலம் மாநகர் மாவட்ட அதிமுக அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி புதிய அலுவலகத்தை திறந்து குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுக கூட்டணி ஒற்றுமையாகவும் வலிமையாகவும் உள்ளது என்றும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் அதிமுக கூட்டணி குறித்து கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர்களது கூட்டணியை அவர்கள் காப்பாற்றினாலே போதும் என்றும் தெரிவித்தார். மேலும் திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று ஒட்டுமொத்த மக்களும் முடிவெடுத்து விட்டனர் என்றும் இது சுற்றுப்பயணத்தில் மக்களின் எழுச்சி மூலம் காண முடிகிறது என தெரிவித்தார். எப்படி சுற்றுப்பயணம் எந்த அளவுக்கு வேகமாக விறுவிறுப்பாக மக்கள் எழுச்சி ஓடு இந்த சுற்றுப்பயண நிகழ்ச்சியிலே பங்கு பெறார் என்பதையெல்லாம் ஊடகங்களும் பத்திரிகைகளும் தயவு செய்து வெளிச்சு போட்டு காட்டினீங்களா இன்னும் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று இந்த மக்கள் ஒட்டுமொத்த மக்களும் இன்றைக்கு முடிவெடுக்கிறாங்க. கோவை புத்தூரில் தொடர் திருட்டில் ஈடுபட்ட முகமூடி கொள்ளையன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர்.
கோவை புத்தூர் பகுதியைச் சேர்ந்த சாமுவேல் ராஜ் என்பவரது வீட்டில் கடந்த 9ஆம் தேதி 10 சவரன் தங்க நகைகள் மற்றும் ரூபாய் 5000 பணம் திருடு போயிருந்தது. இதேபோன்று சுண்டகாமுத்தூரைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் நடத்தி வந்த கடையிலும் ரூபாய் 34,000 பணம் திருடு போனது. தொடர் திருட்டு புகாரின் பேரில் குனியமுத்தூர் போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து முகமூடி அணிந்து வந்த நபர் சந்தேகத்திற்கிடமான வகையில் சுற்றித் திரிந்தது தெரியவந்தது. இந்நிலையில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த முத்துகிருஷ்ணன் என்பவரை கைது செய்தனர். இதையடுத்து அந்த நபர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். குற்றவாளியை விரைந்து பிடித்த குனியமுத்தூர் புலனாய்வு பிரிவு காவல் ஆய்வாளர் கஸ்தூரி மற்றும் காவலர் வடிவேல் மீரான் ஆகியோரை மாநகர காவல் ஆணையர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் பாராட்டி வருவதோடு பொதுமக்கள் சற்று நிம்மதியடைந்துள்ளனர். திருவள்ளூர் அருகே சரக்கு ரயில் தீப்பிடித்து விபத்து நேரிட்டதில் 17 மணி நேரத்திற்கு பின்பு ரயில்கள் இயக்கம் துவங்கி நடைபெற்று வருகிறது. இதில் ஒரு பெட்டியில் பரவிய தீ அடுத்தடுத்த பெட்டிகளுக்கு பரவிய நிலையில் தீப்பிடிக்காத பெட்டிகள் தனியாக அகற்றப்பட்டது. மேலும் சுமார் 6 மணி நேரத்திற்கு மேலான போராட்டத்திற்கு பிறகு தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இருப்பினும் இந்த தீ விபத்தில் 18 டேங்கர்கள் எரிந்து சேதமானது. மேலும் ரூபாய் 12 கோடி டீசல் வீணானது. குறிப்பாக இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை. இந்நிலையில் சரக்கு ரயில் தீப்பிடித்து விபத்து ஏற்பட்ட நிலையில் 17 மணி நேரத்திற்கு பின்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. மேலும் முழுமையாக சீரமைப்பு பணிகள் நிறைவு பெற்று ரயில் போக்குவரத்து வழக்கம் போன்று நடைபெறும் என தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக மூத்த நிர்வாகி சக்திவேலிடம் தொலைபேசி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நலம் விசாரித்தார். தூத்துக்குடி மாவட்டம் முன்னாள் ஏரல் பேரூர் கழக துணை செயலாளர் சக்திவேல் அவர்களை திமுக உறுப்பினர்கள் நேரில் சந்தித்து நலம் விசாரிக்குமாறு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். அதில் தோளில் கருப்பு சிவப்பு துண்டையும் நெஞ்சில் பேரறிஞர் அண்ணா மற்றும் தலைவர் கலைஞரையும் ஏந்திய இதுபோன்ற லட்சக்கணக்கான கரைவேட்டிக்காரர்களால் ஆனதுதான் இன்று நாம் காணும் தமிழ்நாடு என்று குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் தூத்துக்குடி எம்பி கனிமொழி சக்திவேல் அவர்களை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். மேலும் கழக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தொலைபேசி வழியாக அவரிடம் பேசி ஊக்கமளித்ததோடு கழகம் என்றும் துணை நிற்கும் என்று உறுதியளித்தார். திராவிட மாடல் ஆட்சியில் 3347 திருக்கோவில்களுக்கு குடமுழுக்கு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் குடமுழுக்கு விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த அமைச்சர் சேகர்பாபு செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது தெரிவித்த அவர், இன்று நடைபெற்று முடிந்த கும்பாபிஷேகத்தில் 25 ட்ரோன்கள் மூலம் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டதாக கூறினார். மேலும் திமுக ஆட்சி மீண்டும் பொறுப்பேற்றது முதல் இதுவரை 3347 திருக்கோவில்களுக்கு குடமுழுக்கு செய்யப்பட்டுள்ளதாகவும் முருக கடவுள் உறையும் கோவில்களுக்கு மட்டும் 134 குடமுழுக்குகள் நடத்தப்பட்டுள்ளதாக பெருமிதம் கொண்டார். இதுவரையில் 3347 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கை கண்டிருக்கின்றோம். என் அப்பன் முருகன் 6 படை வீட்டிற்கும் தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்கின்றோம். முருக கடவுளுக்கு மாத்திரம் இதுவரையில் 124 முருகர்களுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு குடமுழுக்கு நடந்திருக்கிறது. கூட்டணி குறித்து அமித்ஷா சொல்வதுதான் வேதவாக்கு என்ற எல் முருகனின் கருத்திற்கு அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி மறுப்பு தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி ராசவீதியில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நகர செயலாளர் தலைமையில் ஏராளமான அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினர் அக்கட்சியிலிருந்து விலகி அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுகவை பொறுத்தவரை கட்சி கொள்கை மற்றும் மக்களின் தீர்ப்பே தங்களுக்கு வேதவாக்கு எனவும், பாஜக அதிமுக கூட்டணியில் பல்வேறு கருத்துக்கள் வரலாம், அதற்கெல்லாம் தற்போது பதில் சொல்லும் சூழ்நிலை வரவில்லை எனவும் தெரிவித்தார். மேலும் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்ற EPS-இன் கருத்தை நோக்கி தங்களது பயணம் தொடரும் என்று திட்டவட்டமாக கூறினார். எங்களை பொறுத்தவரையில் எங்கள் கட்சி கொள்கை, அதே நேரத்தில் மக்கள் தீர்ப்பு, இதை ரெண்டையும் தான் நாங்கள் வேதவாக்காக நினைக்கிறோம். கட்சி கூட்டணி என்பது வேறு, தேர்தல் முடிந்த பின்பு ஆட்சி அமைப்பது என்பது வேறு.
இன்று தமிழகத்தை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் கூட்டணி சேர்ந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. சீனாவை போன்ற சர்வாதிகார நாடாக இந்தியாவை மாற்ற பாஜக செயல்பட்டு வருகின்றது என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். தென்சென்னை மத்திய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் காமராஜர் பிறந்தநாள் விழா, இந்திய அரசியலமைப்பை காப்போம் மற்றும் கிராம கமிட்டி நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டை வழங்கும் முப்பெரும் விழா சென்னை சைதாப்பேட்டை தனியார் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. தென்சென்னை மத்திய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் முத்தழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த முப்பெரும் விழாவில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தென்சென்னை மத்திய மாவட்ட கிராம கமிட்டி நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டை வழங்கி சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், மோடியும் அமித்ஷாவும் போடுகின்ற ஆணைகளை நிறைவேற்றும் ஏவல் துறையாக அமலாக்கத்துறையும் சிபிஐயும் தேர்தல் ஆணையம் இருக்கின்றது என்றும், சீனாவை போன்ற சர்வாதிகார நாடாக இந்தியாவை மாற்ற பாஜக செயல்பட்டு வருகின்றது என குற்றம் சாட்டி பேசினார். ஆனால் பள்ளிக்கல்வித்துறையை மூட வேண்டும், 2350 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டிய உரிமை தொகையை தர மறுப்போம். அப்படி என்றால் பாஜகவுடைய வேலைப்பாடும் பாஜகவுடைய வேலை திட்டங்கள் என்னென்றால், தமிழ்நாட்டில் எந்த மாணவ மாணவிகளும் படிக்கக்கூடாது, அடுத்த தலைமுறை கற்றறிவு பெற்றவர்கள் என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டில் கற்றறிவியல் இருப்பத பாஜகவை, சங்கிகளை, RSS கேள்வி கேட்கிறார்கள். இதுதான் பாஜகவுடைய வேலை திட்டம். இதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து வைத்து வருகின்ற 2026 தேர்தலில் பதிலடி கொடுப்பார். பெரியகுளம் அருகே இருவரை பட்டாக்கத்தி, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் தாக்குதலில் ஈடுபட்ட கூலிப்படையினரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கைலாசப்பட்டியில் தேனி பெரியகுளம் சாலையில் பஞ்சர் கடை நடத்தி வருபவர் பெருமாள். இவரும் இவரது நண்பர்கள் சிலரும் கடையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்துள்ளனர். அப்பொழுது அங்கு வந்த சுமார் 10 பேர் கொண்ட கூலிப்படையைச் சேர்ந்த கும்பல் பட்டாக்கத்தி, அரிவாள் உள்ளிட்ட பயங்கரமான ஆயுதங்களால் பெருமாள் மற்றும் இவரது உறவினர் செல்வம் என்பவரையும் வெட்டி தப்பியுள்ளனர். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்ததும் கைலாசப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி பெரியகுளம் தேனி நெடுஞ்சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த பெரியகுளம் காவல்துறையினர் மறியலில் ஈடுபட முயன்றவர்களை சமாதானப்படுத்தி சாலை மறியலில் ஈடுபட வேண்டாம் என கூறி சாலை மறியலை கைவிட செய்தனர். இதில் படுகாயமடைந்த இருவரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்தான CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆட்டோவில் தவறவிட்ட பட்டுப்புடவை மற்றும் 8 சவரன் தங்க நகையை உரிமையாளரிடம் ஒப்படைத்த ஆட்டோ ஓட்டுநருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. சென்னை வண்ணாரப்பேட்டை கப்பல் போல் தெருவைச் சேர்ந்தவர் பழனிச்செல்வி. இவர் புரசைவாக்கம் வரை செல்வதற்காக சோலையப்பன் தெருவைச் சேர்ந்த சரவணன் என்பவர் ஆட்டோவில் சென்றுள்ளார். அப்பொழுது அவர் ஆட்டோவில் பேக் ஒன்றை தவறவிட்டது தெரிய வந்த நிலையில் ஆட்டோவில் தவறவிட்ட பேக்கினை காவல்துறையிடம் ஒப்படைத்தார். தொடர்ந்து காவல் ஆய்வாளர் மற்றும் உதவியாளர் முன்னிலையில் பார்த்தபோது ஆட்டோவில் தவறவிட்ட பேக்கில் ஒரு பட்டுப்புடவை, 8 சவரன் தங்க நகை இருப்பது தெரிய வந்தது. தொடர்ந்து பேக்கின் உரிமையாளரான பெண்மணியிடம் போலீசார் ஒப்படைத்த நிலையில் ஆட்டோ ஓட்டுநருக்கு காவல்துறை சார்பில் பாராட்டுகள் தெரிவித்தனர். பல்லடம் அருகே தோட்டத்து வீட்டிற்குள் நுழைய முயற்சி செய்த மர்ம நபர்களுக்கு ஆதரவாக காவல்துறையினர் செயல்படுவதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே துத்தாரிப்பாளையம் பகுதியில் வசித்து வருபவர் ஜெகதீசன். இவர் வெளியே கடைக்கு சென்றிருந்த பொழுது பெண்கள் மட்டும் தனியாக இருப்பதை அறிந்த மர்ம நபர்கள் வீட்டினுள் நுழைய முயற்சி செய்துள்ளனர். தொடர்ந்து வீட்டில் இருந்த ஜெகதீசன் மனைவி ரேவதி மற்றும் தாயார் ஜானகி உடனடியாக வீட்டின் கதவை அடைத்து அக்கம் பக்கத்தினருக்கு செல்போன் மூலமாக தகவல் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து அங்கு வந்த அக்கம் பக்கத்தினர் மர்ம நபரை விரட்டி சென்று பிடித்து தர்ம அடி கொடுத்துள்ளனர். தொடர்ந்து போலீசார் மர்ம நபரை விசாரணைக்காக அழைத்து சென்ற நிலையில் மர்ம நபர்கள் யார் என்று விசாரிக்காமல் எதற்கு காவல் நிலையம் அழைத்து சென்றீர்கள் என கூறி போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு போலீசார் மர்ம நபர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி பல்லடம் தாராபுரம் நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் தங்கள் பகுதியில் மர்ம நபர்கள் வீடுகளில் நுழைய முயற்சி செய்யும் சம்பவம் அடிக்கடி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது எனவும் அங்கு வந்த மர்ம நபர்கள் யார் என தெரிவிக்காமல் போலீசார் விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்துச் சென்றது குற்றவாளிக்கு ஆதரவாக செயல்படுவது போல் தெரிகிறது என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். நான் கொஞ்சம் வெளியே இருந்தேன். வீட்டிலேருந்து ஃபோன் வந்தது. இந்த மாதிரி யாருன்னே தெரில டோரை தட்டினாங்க. கிச்சன் டோரை ஓப்பன் பண்ணிட்டு விண்டோவெல்லாம் சத்தம் போட்டுட்டு அவங்க வீட்டில் அம்மாவும் வயசான அம்மாவும் மிஸ்ஸஸுக்கு குழந்தைகளோடு இருக்காங்க.
வந்து அந்த மாதிரி ரொம்ப ராவடி பண்ணியிருக்கான். வந்து நான் எனக்கு ஃபோன் பண்ணி அடுத்த ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நான் இங்கே ரீச் ஆகிட்டேன். இப்போ என்னன்னா, இதுக்கு முன்னாடி தான் இங்கே நான் உங்களுக்கே தெரியும், இந்த பல்லடம் பகுதியில் ஏற்கனவே நிறைய இன்சிடெண்ட் இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. ஈவன் இந்த கள்ளக்கிணறு கூட எனக்கு ஒரு ஒரு 500 மீட்டர் தான் இருக்கும். அதுவும் அவங்க ரிலேட்டிவ் தான். அதுக்கப்புறம் கள்ளிப்பாளையத்தில் ஒரு இன்சிடெண்ட் இதே நார்த் இந்தியன் தான் பண்ணியிருக்கேன். மிட் நைட்டில் போய் கதவை தட்டி அங்கே ரவி மாப்பிள்ளைய பேசி அவங்க இன்சிடெண்ட் கூட நான் ஸ்டேஷனுக்கு போயிருக்கேன். இதே நார்த் இந்தியன் இதே இன்சிடெண்ட் இதே நம்மளுக்கு நடந்திருக்கு. இப்போது இதுக்கு ஸ்டெப்பு எப்படி என்ன மாதிரி நாம் இங்கே நாம் குடி இருக்க முடியும், எப்படி பயம் இல்லாமல் இருக்க முடியும்? நீங்கள் எல்லாம் இருக்கட்டும். இந்த மாதிரி வந்து அனாமத்தான் வந்து ஒன்று பண்ணிட்டு போகிறான்னா மெயின் ரோட்டில் யாருமே இல்லை, தோட்டங்காட்டில் வசிக்கிறவங்களோட நிலைமை இதே இன்சிடென்ட் தான் இங்கே நடந்துட்டு இருக்கு. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் குடமுழுக்கு வெகு விமர்சையாக நடைபெற்றது. மதுரை மாவட்டத்தில் உள்ள திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் 2,44,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பணிகள் நிறைவடைந்தது. இந்நிலையில் ஜூலை 10ஆம் தேதி யாகசாலை பூஜைகள் நடைபெற்ற நிலையில் 25 அடி உயரம் கொண்ட ராஜகோபுரத்தில் உள்ள 7 கலசங்களில் புனித நீர்கள் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு, வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி, எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டனர். மேலும் உள்ளூர், வெளியூர், வெளிமாநிலங்களில் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.